கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Exodus 23:20 Behold, I send an angel before you to keep you in the way and to bring you into the place which I have prepared என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தூதனை தமது மக்களுக்கு முன்னே அனுப்பி அவர்களை காக்கவும் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு அவர்களை நலமாக கொண்டு போய் சேர்க்கவும் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். சில மொழியாக்கங்களிலே சிலர் வியாக்கியானம் சொல்கிறதிலே தூதனானவர் என்ற பதங்கள் வருகின்ற போதும் இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிற தூதன் என்கின்றவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக சொல்லுகிறார்கள். காரணம், அவர்தான் வழியாக, இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு வழியாக இருந்தார். கன்மலையாக கிறிஸ்துவாக அவர்களோடு பயணித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசம் கொண்டு சேர்க்கிறதற்காகவும் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கட்டப்பட்டிருக்கிற கைவேலை அல்லாத நித்திய வீட்டிலே நம்மை கொண்டு சேர்க்கிறதற்கு அவரே நமக்கு துணையாக இருந்து காத்து நம்மை கொண்டு போய் அவர் வைத்திருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மை நடத்துகிறார் என்கிறதை வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.